வாசிங்க. எசேக்கியேல் 47 அதிகாரம் 12 வசனம். சகல விதமான விருட்சங்கள் என்கிற தலைப்பின்களிலே நாம் சத்தியத்தை தியானித்து வருகிறோம். தியானிக்க போறதான மரம் என்ன மரம்? பச்சையான ஒலிவ மரம். வாசிங்க 52 சங்கீதம் 8வது வசனம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். But I am like a green olive in the house of the Lord. நிறைய பேர் ஆலயத்துல பச்சை இல்ல ஒலிவ மரம் போல இல்ல. Many have not been like எல்லாம் கருவாடு போல வணங்கி இருக்கு. Some were dried up. நம்ம சபையில ஓரளவு பரவாயில்ல. ஆனா நமக்கு நான் இங்க தப்பா நினைக்காது. நம்ம சாப்பிடுகிறதான போஜனத்திற்கும் நம்ம அனுபவிக்கிற ஆராதனைக்கு தக்கபடி செல்லுடைய ஜீவிதம் அமையவே இல்லை. According what we have, according to our worship, our life is not been done so. நான் சில வருஷங்களுக்கு முன்பு ஆர்எஸ் மங்கல என்ற இடத்துல ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன். Before 2 years I went for a convention. ஒரு டெவலப் இல்லாத ஏரியா. There is அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய மதர் ஊழியங்களை செய்திருக்காங்க. I think my mother was ஆர்வனாக செய்ததாக நான் அறிந்தேன். நான் கன்வென்ஷனுக்கு போன வேளையில சோத்ரா அப்போது சாம்ராஜ் பாஸ்டருடைய தலைமையில இருந்த நாட்கள். At the time we were under the pastor of Samraj. அப்போ என்ன கன்வென்ஷன் கூப்பிட்டாங்க. Then they called for a convention. எல்லாரும் அலி சொல்லுங்க. பரமக்குடியில தான் என்ன கன்வென்ஷன் புக் பண்ணது. ஆனாங்க இந்த தேவர் பிரச்சனை நடந்ததுனால சோத்ரா என்ன அந்த கன்வென்ஷன்ல நேரே ஆர்எஸ் மங்கலத்துக்கு மாற்றினாங்க. They changed our convention. எல்லாரும் கவனிக்கணும். அந்த சபையினுடைய அந்த டெவலப்மென்ட் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். I would like to show the ஒரு டெவலப்பே கிடையாத ஏரியா. That is a non-developed area. ஒரு ஆலயம் ஆண்டுடைய கிருபையினால இதோட கொஞ்சம் சின்னதான ஒரு சர்ச்சுங்க இருக்குது. ஊழியக்காரங்க தங்கக்கூடியதான எல்லா செட்டப் வசதி எல்லாம் இருக்கு. That is for the cottage. அங்க வருகிறதான விசுவாசிகளை நான் நினைச்சேன் இந்த டெவலப் இல்லாத ஏரியாவில இருந்து எத்தனை ஆட்கள் எப்படி வர போறாங்க. I thought that how many people. உண்மையை சொல்கிறேன், கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். Really for the glory of the God. ஒரு நல்ல ஒரு கம்பெனியை நீங்க பார்க்க முடியாது. You can't see any company. குடிவெள்ளம் போல கிட்டாது. There will none of the water. குடிவெள்ளம் கூட இங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பயணி போல இனிப்பா குடிக்க முடியாத ஒரு ஒட்டுகிற ஒரு தண்ணி தான் அங்க குளத்திலையும் பைப்லயும் வரும். There will be some stick. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. வேணா அதை பரவ சொல்லிடலாம். I will tell the water. சரி, அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இங்க வரனே. அந்த தண்ணி கெட்டு போக காரணம் The reason. ஒரு மிஷனரி அங்க வந்தபோது அந்த மிஷனரி கொலை செய்தாங்க. They were killed. அந்த சாபம் இத்தனை ஆண்டுகளா அங்க இருக்கிறது. The curse of the mill was. உண்மை சொல்றேன், ஒரு மிஷனரி வந்து ஊழியம் செய்த போது அவரை கொன்னாங்க. As there was missionary, they killed it. ஆகையால அந்த சாபம் நீங்க இன்னைக்கு போனாலும் தண்ணி நமக்கு இதே மாதிரி ஒரு இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையினால இலங்கை போனேன், மஸ்கட் போனேன், இந்தியாவுடைய பல ஸ்டேட்டுக்கு போனேன். இப்படி ஒரு பயணி போல் உள்ளதான வெள்ளத்தை ஆர்எஸ் மங்கலத்தை தவிர நான் எங்கேயும் பார்க்கல. Except ஆர்எஸ் மங்கலமே. அப்ப நான் கேட்டதுக்கு அவங்க சொல்லுவாங்க உண்மையான பதில் என்னன்னா, ஒரு மிஷனரி அவங்க கொலை செய்ததுனால அந்த சாபம் இன்றைக்கு வர அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறது. ஒரு நல்ல தண்ணி இல்லாத தேசம், ஒரு நல்ல தொழில் இல்லாத தேசம், நல்ல ஒரு வீடு ஒரு செட்டப் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போல இல்லாத தேசம். நான் நினைச்சோட்டு இருந்த இந்த சபையில ஒரு 8-10 பேர் 5 பேர் வந்து இருப்பேன். ஐயோ ஆராதனை தொடங்கிச்சு, எல்லாம் வெள்ளையும் வந்து அங்க வந்து நிரம்புகிறாங்கப்பா. ஒரு அழகு. நான் என்னதை சொல்றேன் மனசிலாச்சா உங்களுக்கு? ஒரு அழகு சொல்லுங்க. ஒரு நம்ம சர்ச்சில் கூட கொஞ்சம் அதிகமான நாட்கள் இருந்தாங்க அந்த போது. வேற சர்ச்சிலிருந்து வந்தவங்க உண்டு. ஆனா எனக்கு என்னுடையதான மனசுல தோணுது, டெவலப் இல்லாத ஏரியாவில இருந்து ஏரியாவில் இப்படி ஒரு ஆலயம் இருக்கிற இடத்துல ஒரு 10-20 சாதாரணமான ஆட்கள் வருவார்கள் நினைத்தேன். ஆராதனை தொடங்கின போது எல்லா சகோதரிமாரும் சகோதரன்மாரும் அலங்கால ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் வெள்ளை வெள்ளையில இருக்கிறாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. எல்லாரும் வசன குறிப்பெடுக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் உள்ள ஏறுது. அப்பதான் மனசிலாச்சு, ஓ இங்க தேசம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஜனம் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமா இருக்கிறார்கள், ஜனம் கர்த்தருக்குள்ளே தைரியமா இருக்கிறார்கள். அதுதான் ஒலிவ மரத்துடையதான அனுபவம். பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருந்தாலும், பார்க்கிறதுக்கு அழகில்லாத இருந்தாலும், பார்க்கிறதுக்கு அலங்கோலமா இருந்தாலும், ஆலயத்தில் நாட்டப்பட்ட நம்மை அவர் ஒலிவ மரமாய் மாற்றி இருக்கிறார். அவர் நம்மை ஒலிவ மரமாய் மாற்றி இருக்கிறார். அது பச்சையான ஒலிவ மரம். அது அவை சொந்த உணங்கி போனதல்ல, அது சொந்த வாடி போனதல்ல, அது இலை இல்லாததல்ல, அது கனி இல்லாததல்ல, அது பூ இல்லாததல்ல, அது காய் இல்லாததல்ல. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பச்சையான ஒலிவ மரம். ஸ்தோத்திரம். பச்சையான ஒலிவ மரம். சரி, கையை தொலை சொல்லுங்க. கொஞ்சம் பையன் சொன்னாலே அவனுக்கு சொல்லுவோம். சரி, அதனால இந்த ஒலிவ மரம் தருகிற 3 ஆசீர்வாதமும் ஒலிவ மரமாய் வாழ்ந்த 2 பேரும் அதுல யாரை நீங்க வாழ்ந்து என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாச்சு. முதலாவது ஆதியாகமம் 8:11. முதலாவது
இடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ண ஒரு காரியம், 150 நாள் உள்ளத்துக்குள்ள கடந்த பிறகும் இலை அளவாத ஒரு இலை ஒலிவ இலை. The leaf of the olive has not been perished even though it has been for 150 days. 150 நாள் வெள்ளத்துக்குள்ள கடந்து. When for 150 days it was 150 நாள் வெள்ளத்துக்குள்ள கடந்தும் ஒரு மாற்றம் சம்பவிக்காத ஒரு இலையாக்கும் மரமாக்கும் தடியாக்கும் ஒலிவ மரம். even though it for 150 days long years அந்த ஒலிவ மரத்தை உங்களுக்கு எனக்கும் நிழலாய் தேவன் வைத்திருக்கிறார். God has given us a rest of அது தண்ணீர் அதை காட்டுகிறது, எப்போதும் சோதனையை காட்டும். what is the water says நீங்க கூட ஒரு பெரிய கலங்க வெள்ளத்தையோ ஒரு பெரிய சோதனை பாருங்க கடலையோ ஆற்றுல பெருவெள்ளம் வந்த போலயே நீங்க சொப்பனத்திலேயோ தரிசனத்துல கண்டீங்கன்னா அடுத்த வாரம் எங்கேங்கிற ஒரு சோதனையில நீங்க முங்க போறீங்க என்பதுல மாற்றமே கிடையாது. or we see some stingy waters and other things in our life, you have to understand. நான் சொல்ல உங்களுக்கு மனசிலாச்சா? ஒரு அழி சொல்லுங்க. மனசிலான போதும். ஆகினால் தண்ணீர் அமேன் பெருவெள்ளம் என்பது கலங்க தண்ணீர் என்பது தண்ணீர் என்பது சோதனை. the stingy water which means அந்த சோதனைக்குள்ள 150 நாள் உள்ள கடந்த பிறகும் ஒரு மாற்றமும் சம்பவிக்காமல் இருந்ததானால் அதிலே ஒரு விசேஷம் உண்டு. if it was for 150 days it was been in the water. அதில் இருக்கிறதான விசேஷம் என்ன? what is speciality? அதில் இருக்கிற எண்ணெய். it has an oil. எண்ணெய் இருக்கு. it has an oil in it. எண்ணெய் இருக்கிறது. it has an oil. வாசிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எண்ணெய் உண்டு என்பதற்கு உபாகமம் 28:40 படிச்சா காணலாம். ஸ்தோத்திரம். அதுல மாறாதான் இருக்கும், ஆனா எண்ணெய் உண்டு என்கிறதுக்கு அதுல ஒரு வசன வார்த்தை இருக்கு. டியூட்டானமி சாப்டர் 20. போதும். எண்ணெய் ஒலிவா அது நெகட்டிவா சொல்லியிருக்கு. நெகட்டிவா சொல்ல காரணம் என்னன்னா சிலருக்கு சொத்திரம் எண்ணெய் தாராளம் தேங்காய் உணர்த்தி எண்ணெய் செக்கில் ஆட்டி தலையில எண்ணெய் தேய்ச்ச மாட்டணும். அது அவிகளுக்கு தீன வரும். அது போலியாக்கும் அவில சொத்திரம் அவிகளுக்கு எதிராக சொன்னது போல சொல்லப்பட்ட வார்த்தை. நமக்கு அதை எடுக்கண்டாம். ஆனா நமக்கு எடுக்க வேண்டிய வார்த்தை என்னது சொல்லுங்க? ஒலிவ மரத்தில் என்ன உண்டு? எண்ணெய் உண்டு. ஒரு அடி சொல்லுங்க. அப்ப எண்ணெய் ஒரு மனுஷனிடத்தில் இருக்குமானால் somebody has an oil in it. ஆலயத்தில் நாட்டப்பட்ட உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எண்ணெய் இருக்குமானால் somebody has been planted the church 150 அல்ல 1,500,000 நாட்கள் சோதனைக்குள்ள கடந்தாலும் நம்முடைய தன்மை மாறவே செய்யாது. சொல்லு. even though we are in the water for long days we won't be perished. ஆண்டவரே சொல்லுங்க. நான் ஸ்தோத்திரம் வயசு 48 முடிய போகுது. ஊழியத்துல வந்து 46 முடிந்து 47வது வருஷத்துல ஊழியத்துல இருக்கிறேன். சாரி 26 முடிஞ்சு 27ல ஊழியத்துல இருக்கேன். வயசு 48 முடிய போகுது. நான் ஓரோ நாளும் நினைப்பேன் 2019 எனக்கு எல்லா கஷ்டம் தீரும். 2020 வந்து ஜனவரி மாசம் 1ஆம் தேதியே நினைப்பேன் எனக்கு பிப்ரவரி நல்லா இருக்கு. அடுத்து இப்படி எண்ணியே போகுது. நல்லாதான் இருக்குது. நான் ஒரு குழப்பம் சம்பவிக்கல. ஆனாலும் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனாலும் சில வெள்ளப்பெருக்குகள் வருகிறது. ஆனாலும் சில ஜலப்பிரவாகங்கள் வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் முங்க விடல. இதுவரைக்கும் நம்ம அழக விடல. இதுவரைக்கும் நம்ம அழகி நாரி போக விடல. காரணம் நம்ம பகர்ந்த எண்ணெய் ஆகிய அபிஷேகம். பகர்ந்த எண்ணெய் ஆகிய அபிஷேகம். கையை வைத்து வரை சொல்லுவோம். எண்ணெய் உண்டோ உன் இலக்கில் நீ ஆயத்தம் தானா என்று மாறா நீதி வஸ்திரம் எண்ணெய் உண்டோ என்று மாறா நீதி வஸ்திரம் சோதனையில்
கெட்டு அழுகி நாரி ஒன்றுமில்லாமல் போவார். If somebody didn't receive that oil in them, they will be decayed and they will be given smell. நம்மை சோதனையில் நிலைநிறுத்தினது நம்முடைய ஜாதி பெருமை அல்ல. Not because of the power of our caste we are being. நம்மை சோதனையில் நிலைநிறுத்தினது நம்முடையதான இன பெருமை அல்ல. Not our gender race. நம்மை சோதனையில் நிலைநிறுத்தினது பெந்தேகோஸ்துக்காரன் நாம கூட்டத்துக்கு போனேன் என்கிற சாட்சி அல்ல. Not because of we are. நம்மை சோதனையில் நிலைநிறுத்தினது வெள்ளை சாரி உடுத்ததானே வெள்ளை துணி உடுத்தது கொண்டு அல்ல. We are not wear white garment. நம்மை சோதனையில் நிலைநிறுத்தினது கிளீன் ஷேவ் பண்ணது கொண்டு அல்ல. Not because of clean shave. இவர்கள் மத்தியிலே நம்மேல் பகர்ந்த எண்ணெய். That anointing showered upon us. நம்மேல் பகர்ந்த எண்ணெய். Anointing showered upon us. எண்ணெய் யார் மேலெல்லாம் பகர்ந்துட்டுண்டோ whoever they have எண்ணெய் எந்த தலைமேல் ஊற்றப்பட்டதோ the oil has been showered upon அவர்கள் எல்லாரும் சோதனையாக தண்ணீரில் அழிந்து போகவே they won't be perished in the water. ஒருவர் மனித வரலாறே இல்லை. There is no history, none of them. ஒருவர் மனித வரலாறே இல்லை. There is no history, none of them. ஒருவர் கெட்டு நார்ன வரலாறே இல்லை. நாட்டினவன் நார்னானே தவிர எண்ணெய் பெற்றவன் ஜெயம் பெற்றான். There was protected. நாட்டினவன் நாரினாலே தவிர எண்ணெய் தலையில் வார்க்கப்பட்ட ஒரு மனிதனும் நாரி போகவில்லை. Somebody has it on. கையை வைத்தவரை சொல்லுவோம். கிருபையா இந்த எண்ணெயை மார்த்தாண்டம் பிரின்ஸ் லாரி ஷெட்ல டிபிஎம் கன்வென்ஷன்ல வைத்து கத்தர் ஒரு ராத்திரி ஆராதனை தலைமையில் ஊற்றினார். By the grace of God, He anointed upon me on the chief convention. ஒரு நாளே சொல்லுவோம். அபிஷேகம் பெற்றதுக்கு ஒரு சாட்சியம். They have to justify that we have. நம்முடைய தலைமையில் எண்ணெய் வார்த்ததுக்கு ஒரு சாட்சியம். There is a testimony that God has. நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையோட விருப்பத்தோட நான் போய் இருக்கல. I have never went to. எல்லாரும் போல ஆராதிக்கிறது ரொம்ப காண ஒரு ஆசை. I have decided that they have discussed the worship. எல்லாரும் கண்ணி சொல்லுங்க. ஒரு ஆசை மட்டும் இல்லை. இந்த பண்டு நாங்க எல்லாம் ஒரு அபிஷேகம் வராத காலத்துல பில்லு பறிச்சு வயல்ல எல்லாம் போவோம். அப்போ எங்களுக்கு மைக்கில் பாடுறதுக்கு வேண்டி மைக் ஒன்றும் இல்லை. இந்த தம்மாட்டியை கொண்டு மண்ணில் வெட்டிச்சு நாங்க இருந்தோம். அப்படி சும்மா பாடிட்டே இருப்போம். அப்படி ஒரு காலம் பண்டு உண்டாரு. பண்டு பிள்ளை மியூசிக்ல ஆசை உள்ள பிள்ளையெல்லாம் கொட்டு வெட்டி இருந்து அனுப்பின இல்ல. அப்போ நான் அங்க போனதுக்கு காரணம் எல்லாம் ஒண்ணு கண்டு ஒரு போட்டோ எடுக்கணும் நாங்க போனேன். அப்போ எனக்கு தெரியாது நம்ம பாஸ் பெரியப்பா அப்ப சிபிஎம் கூட்டத்துல போறேன். அவனை தெரிந்த ஒரு ஆள் என்ன சொன்னா தம்பி எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டார். உள்ள போனேன். நான் சொன்னேன் மடிச்சல இருந்து வந்தேன். உடனே கேட்டார் போஸ் தம்பியா? நான் போஸ் தம்பி தான் சொன்னேன். வெக்கத்தோட சொன்னேன். அவர் சொன்னார் நீங்க உள்ள போய் இருக்கானே. இந்த வயசான ஒரு வாலண்டரா நிக்கிறார். அப்போ பிரின்ஸ் லார்ஜெட்ல கன்வென்ஷன். நான் போய் அங்க போய் சொன்னார் நீ என்டர் பண்ணி உள்ள போய் இருந்தேன். அப்போ ஏஜே பெஞ்சமின் சொல்லி மெட்ராஸ்ல உள்ளதான ஒரு பாஸ்டர் தமிழ்ல பேசினார். அவரு வார்த்தை ஒன்ன போல ஒரு ஆளு ஒன்ன போல இல்ல ஒரு நல்ல செட்டப்பான ஒரு ஆளு இங்கிலீஷ் பேசினார். திடீர்னு சொல்லி செய்தி கடையில் அவர் சொல்லுங்க இன்னைக்கு இந்த பந்தலுக்குள்ள கத்த சிலர் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படி சொன்ன உடனே சிபிஎம் கன்வென்ஷன் பாத்தீங்களே ஒரு ஆளுக்கு 50 லைட் இருக்கும். ராத்திரியே போலே தெரியாது பகல் போலே இருக்கும். அப்போ நல்ல பிரகாசமான லைட் எங்க இருக்கு? வார்த்தை அந்த ஏஜே பெஞ்சமினுக்கு வாயிலிருந்து வந்த உடனே என் கண்ணு முன்ன முழுவதும் நீல நிறமா தெரியுது. எல்லா லைட் எனக்கு முன்ன நீலமா தெரியுது. இருந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டு ஒரு சோதரன் 3-4 அடி முன்ன போய் அன்னி பாஷை பேசுறேன். எனக்கு சந்தோஷமா பொறுக்காது. அன்னைக்கு அபிஷேகம் பண்ணவர் இன்று வரைக்கும் என்ன நடத்துகிறார். இந்த அபிஷேகம் மட்டும் என் தலையில வராது இருந்திருந்தால், இந்த அபிஷேகம் மட்டும் என் தலைமையில் விழாது இருந்திருந்தால், இந்த அபிஷேகத்தை மட்டும் நான் பெறாது இருந்திருப்பேன். என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். சோதனை நான் அழிந்து போயிருப்பேன். போராட்டத்தை நான் அழிந்து போயிருப்பேன். நிலைநிறுத்தினதான் அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். நிலைநிறுத்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணா தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுவோம். இரண்டை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிந்திருப்பேன். உங்கிருமை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மறிந்திருப்பேன். இரண்டை தேடி வராதிருந்தா நான் என்றோ
நன்மை. ஒலமல சக்குனர வல கரமகதுர. ஓ அறிந்திருப்பேன் கிருபை. ஓ அறிந்திருப்பேன் நீரங்கை. பாடு பாடு. அபிஷேகம் பண்ணி எழுப்புவா. ஓ அறிந்திருப்பேன் கிருபை. സോദനയിലും നമ്മെ നിലനിർത്തുന്ന നമ്മുടെ ബലനല്ല പണമല്ല ജാതിയല്ല സഭയല്ല ദൈവം നമ്മയിൽ வைத்ததான அபிஷேக எண்ணெய். That anointing of oil has been sustained us. இந்த எண்ணெய் நான் தீர்ப்பேன். இரண்டாவது குறிப்பு வரும். Secondly, இரண்டாவது நியாயாதிபதிகள் 9:9. கிறிஸ்து ஒளிவமரம். தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எங்களுடைய முழுமையை நான் விட்டேன். இரண்டாவது இது ஆலயத்தில் புஷ்டியாய் பசுமையாய் நிற்க காரணம் இதற்கு தேவன் ஒரு கொழுமையை கொடுத்தார். the tree of richness. அதுதான் ரிச்னஸ். இங்கிலீஷ்ல ரிச்னஸ் நம்ம உலகத்தில் உள்ள பணம்னாக்கா அதுக்கு அர்த்தம். The richness also mean that is wealthy. உண்மையிலே அது பணத்தினால் வந்த புஷ்டி அல்ல. It is not because of the money. உலகத்திலே பலருக்கும் செழுமையும் கொழுமையும் பணத்தினால் வந்தது. Many people they had richness only because of the wealth and money. நல்ல மனசிலாக்கணும், பணத்தால் வந்த கொழுமை இதுவரைக்கும் நிலைநின்ற சரித்திரமே கிடையாது. There is no history that the richness is made because of the money has been sustained at all. எல்லாரும் அள்ளி சொல்லுங்க. பணம் என்பது சக்கரம் போலையாகும், கரங்கி வரும். It is something like circle. It has been இதுக்குள்ள இருக்கிறதுல கோடிக்கணக்கில் கையில பணம் வந்த பல தேவ மக்கள் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பாடுபட்டதுல உண்டு. we have lakhs and lakhs of money in our இந்த hands. கோடிக்கணக்கில் பணம் கையில புரண்டதானே உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் எழும்பணும் வேண்டாம், உங்க மனசு தொட்டு நான் கேட்குறேன். இந்த பைசா கையில நீங்க கண்ட நாளில் பல எண்ணங்களும் உங்கள் சிந்தையில ஓடி இருக்கலாம். When you see that money in your hand, what is your intention of your heart? இதுல இருக்கிற எனக்கு குறித்து ஓரளவு எல்லாம் தெரியாவிட்டாலும் ஓரளவு கத்தனுக்கு அறியக்கூடிய பாக்கியம் தந்தார். At least I know little about you. இந்த கோடிக்கணக்கான பணம் நம்முடைய கையில புரண்ட போது ஒரு நேரங்களும் இன்னைக்கு இருக்கிறது போல கஷ்டம் நான் சந்திப்பேன் நீங்க எண்ணினீங்களா? Have you ever thought we will face that? ஒரிக்கலும் இல்லை. Not at all. காரணம் பணம் கையில் இருக்கும்போது நம்முடைய பின்காலங்களில் வருகிற கஷ்டத்தையோ முன்காலத்தில் உள்ளதான பாடுகளையோ நமக்கு என்ன தோணாது. When we have that money, we won't think. அப்படி ஒரு பணத்திற்கு நம்மை உலக பிரகாரமாய் உயர்த்தக்கூடிய சக்தி உண்டு. That money has a power. ஆனால் ஆலயத்தில் நிற்கிற நம்முடைய விஷயம் அதல்ல, பண விஷயம் அல்ல, அதை நீங்க மனசிலாக்க வேண்டியது. ஆனால் ஆலயத்தில் நிற்கிறதான இந்த ஒலிவ மரம், the tree which was in the temple of God, ஒரு நாள் இது பணத்தினால் புஷ்டி வைத்ததல்ல. it has not been riches in this ஒரு நாளும் இது ஸ்தோத்திரம் மற்றுள்ள உலக பொருட்களால் ஸ்தோத்திரம் இது புஷ்டி உண்டானதல்ல. It was not been well because of the wealth. ஆலயத்தில் நிற்கிறதான ஒலிவ மரம் புஷ்டியானது முழுக்க முழுக்க கிருபையினால் புஷ்டியானது. Only by the grace of God. வரலே சொல்லுங்க. ஒன்று இதன் மேல் தேவன் பகர்ந்த எண்ணெய். Firstly, the oil which God showered. இரண்டாவது கர்த்தர் ஒலிவ மரத்தை இவ்வளவு மகிமையாய் வைக்க காரணம் அதன் மேல் கர்த்தர் வைத்த கிருபை. The grace which God kept in it. எல்லாரும் அல்லே சொல்லுங்க. உங்களிலும் என்னிலும் தேவன் ஒரு விசேஷ கிருபை வைத்தாரானால் சாட்சியாய் சொல்லுகிறேன், 10 பைசா இல்லாம நீங்க அமெரிக்கா போயிட்டு வருவீங்க. If God has anointed you, even though you doesn't have even a penny, you can go America. அமெரிக்காவுக்கு போறது சுத்தமானால், If it's God's will, நீங்கள் போறது கத்தார் போறது சுத்தமானால், if you want to go to Qatar, துபாய் போறது you சுத்தமானால், want to go to Dubai, 10 பைசா இல்லாத நேரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கைப்படி வர. even though you doesn't have even a penny, God will make you to go. நான் சொல்லுகிற காரியம் வேற ஒன்றுமல்ல, உங்களை குறித்த தேவ சித்தம், உங்களை குறித்த தேவ சித்தம் தெளிவாய் இருந்தால் அதிலே நீங்கள் கிருபை பெற்றீர்கள் என்றால் அந்த கிருபை உங்களுடைய காரியத்தை ஒன்றும் வெட்கப்படுத்தாமல் நடத்த முடியும். If you have that revelation upon God that is going to lead you, it will be done like that. எல்லாரும் ஒரு சொல்லுங்க. ஓசியா 14:6 மூணாவது குறிப்பு. அவன் கிளைகள் ஓங்கி படரும். போதும். இந்த ஒலிவ மரம் அலங்காரமாய் இருக்கிற மரம். It is a beautiful tree. முதலாவதாக இது சோதனையில் அழியாத மரம். It is a tree which was not perished in the இரண்டாவது இது கொழுமையாய் நிற்கிற மரம். It is a tree of riches. மூன்றாவது இது அலங்காரமாய்
It is a beautiful tree. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒலிவ மரம் இயற்கையாகவே அழகுள்ளது. This olive plant is naturally, it has been beautiful. இதுக்கு மேல ஒரு அழகு நமக்கு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. We no need to add another. அப்படி கூட்டும்போது நீங்க மனசிலாக்கணும், தெய்வங்களை நீங்க நல்லா மனசிலாக்கணும். நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஞாபகம் வந்து சொல்லிதான். As I remember two things. இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த பபிள் காம் தின்னுவாங்கல்ல, As they believe the bubble gum. பபிள் காம்ல ஒரு படம், ஒரு ஸ்டிக்கர் வச்சிருக்கு. As there is a sticker in it. அந்த ஸ்டிக்கரை ஒரு ஆவிக்குரிய பிள்ளை கையில எல்லாம் அடிச்சு வச்சிருக்கு. As he was placing in his hands. சாதாரண ஸ்டிக்கரை கையில எல்லாம் அப்படியே ஒட்டி வச்சிருக்கு. He just pasted the இதுக்கு sticker. பனி வந்தா ஒரு காலம் தீராது. The sickness when they ஆஸ்பத்திரி கொண்டு போனாலும் சிக்கி தெரிக்கிற 103க்கு மேல காய்ச்சல். there will be more fever in it. எத்தனை பாராசெட்டமால் கொடுத்தாலும் தீராது. What should they give medicine? விஷயம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? What he thought? இது அறியாம தின்ன அந்த பபல் காஞ்ச வச்சுட்டு இந்த ஒட்டி வச்சுல அந்த அதுல இருந்தான அந்த அசுத்த ஆவிக்குள்ள வந்துச்சு. Because the evil spirit understood. அது ஆணவம் இல்ல, பே ஆணவம் இல்ல, அது சொந்த பல்லே ஒண்ணு இப்படி ஒண்ணு சாத்தா ஆணவம் ஆடல. ஆனா சின்ன காரியம் மாற்ற. After a few days, ஒற்ற சின்ன காரியம் அது சாத்தான் நம்முடைய குடும்பத்தை தகர்க்கும். small things can have ஒரு சின்ன காரியம் போது நம்முடைய குடும்பம் தாறுமாறாய் மாறும். family will destroy. அதனால் அறிந்த சத்தியத்திலே ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. God may give the grace. அறிந்த சத்தியத்திலே ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அறிந்த சத்தியத்திலே ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 வசனம் படிக்க முடிக்கிறேன். குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இடம். இருக்கிற இந்த இரண்டு ஒலிவ இந்த மரங்கள் 2 ஒலிவ மரங்கள் யார் என்று சகரியா தூதன் கேட்கிறார். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் 2 ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்கள். இவர்கள் ரெண்டுலயும் ஒரே வசனம் தான். There are two things in the same. என்ன சொல்லுங்க? Hallelujah. வேத புத்தகத்திலே ஒலிவ மரமாய் வாழ்ந்த 2 சாட்சிகளை குறித்து மறைத்து வைத்திருக்கிறார். There was the two things who lived like an holy place. It was written. ஒலிவ மரங்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லி The two things about this holy plant has been written. எனக்கு இத வாசிச்சவன ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, When I read it, what the joy is. சபையில ஊழியத்திலே கர்த்தருக்காக பல மரங்கள் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் நீங்க பார்க்க முடியும். In the history, you can see there are ஆனா ஒலிவ மரமாய் வாழ்ந்த 2 மரமும் மரிக்காமல் பரலோகத்தில் ஏறி the போயிடுச்சு. two things they have been taken without. எல்லாரும் பாருங்க, ஒலிவ மரமாய் வாழ்ந்த 2 பேரும் மரிக்காமல் பரலோகத்துக்கு The போயிட்டாங்க. two people who are live like an holy, they வேத are. புத்தகத்துல 2 பேர் தான் மரணத்தை காணாம பரலோகத்துக்கு போனாங்க. Only the two people they have never seen the death. எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம், நீங்களும் நானும் இந்த ஒலிவ மரமா வாழ்ந்தா மரணத்தை காணாமல் பரலோகத்துக்கு போனது போல நீங்களும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கையை வைத்து சொல்லுங்க. Hallelujah. அவங்க யாருன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் பல அபிப்பிராய வித்தியாசம் There சொல்கிறார். are various arguments upon that. தைரியமாய் சொல்கிறேன், ஏனோக்கும் எலியாவும். This one, the Enoch and Elijah. ஏனோக்கும் எலியாவும். This Enoch and Elijah. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், This Enoch has been. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். Elijah has been taken out. காரணம் இந்த 2 பேரும் ஒலிவ மரங்களை போல வாழ்ந்தவர்கள். Because they lived like an. ஒலிவ மரங்களை போல வாழ்ந்தவர்களை சகரியாவுக்கு தரிசனத்திலே காட்டுகிறார். God is showing to me. ஒலிவ மரமாய் வாழ்ந்தவர்களை யோவானுக்கு தரிசனத்திலே காட்டுகிறார். God is showing to me. சகோதரரே, சகோதரியே, Dear people of கர்த்தருடைய God. ஜனமே, Dear people of God. நீங்கள் ஒலிவ மரமாய் வாழ்ந்தால் கட்டாய மரணத்தை காணாமல் உயிரோடு We are living like an holy God. ஒருவேளை மரணத்தை நாம் சந்தித்தாலும் கர்த்தரோடு யுகமுகமாய் எடுத்துக்கொள்ளப்படும். We may see the death. இந்த பாக்கியம் தான் நம்முடைய ஜீவிதத்தில் ஏற்ற பெரிய பாக்கியம். That's a blessed in our life. நாம் எடுத்துக்கொள்வதற்கு மாமே சோத்திரம் தகுதியுள்ளவர்களாய் வாழ்வதற்கு We are to come ஒரு ஏனோக்கை போல, like an Enoch, ஒரு எலியாவை போல, like an Elijah. ஒரு ஒலிவ மரமாய் வளர, We have to live like an ஒரு holy. ஒலிவ கனியாய் கனி பலன் கொடுக்க, Give fruit like ஒரு an olive. எலிவை போல பாடல்கள் நிலைநிற்க To be sons as a. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. God may give the grace upon கர்த்தர் us. நமக்கு கிருபை தருவாராக. God may give grace upon கர்த்தர் us. தெய்வ மக்களுக்கு கிருபை தருவாராக. God may give the grace upon the people of God.